இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆதார் கார்டோட பேங்க் அக்கௌண்ட் எப்படி லிங்க் செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் கூட ஆதார் கார்டு மேப் பண்ணணும். அப்போ தான் கவர்மெண்ட்லேருந்து வர பணம்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்லேருந்து அனுப்புகிற பணம் அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். இதற்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கான பிடிஎஃப் ஃபைல் வந்து நான் டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட ஃபில் பண்ணிக்கலாம். இதிலே வந்து ஆதார் சீடிங் ப்ராசஸ் சொல்லிட்டு ஃபஸ்ட் பேஜில் வந்து இதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆதார் சீட் பண்ணால் தான் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் கவர்மெண்ட் ஸ்கீம்லேருந்து வர பணம் வந்து டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். இதற்கு பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து அவங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க் பிரான்ச்சுக்கு போய்ட்டு தான் அவங்க வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பேங்க் அஃபிஷியல் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாமே செக் பண்ணி வெரிஃபை பண்ண பிறகு தான் வந்து உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்கள் இந்த பேங்க் வந்து ஆதார் நம்பர் லிங்க் பண்ண பிறகு என்பிசிஐ மேப்பரையும் வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஒன்ஸ் அவங்க வந்து லிங்க் பண்ணிட்டாங்கன்னா என்பிசிஐ மேப்பர் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். நீங்கள் லிங்க் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. நீங்கள் வந்து இதற்கான ஃபார்ம் வந்து பேங்க்கில் போய் சப்மிட் பண்ணணும். அது ஃபிசிக்கல் ஃபார்மாகவும் இருக்கலாம் அல்லது எலக்ட்ரானிக் ஃபார்மாகவும் இருக்கலாம். நீங்கள் சப்மிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேறு பேங்க் அக்கௌண்ட் கூட உங்களுடைய ஆதார் கார்டு மேப்பாக இருந்தால் அதை நீங்கள் மூவ் பண்ண நினச்சாங்களும் அதையும் நீங்கள் இந்த ஃபார்ம்லேயே மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபார்மாக தான் நீங்கள் சைன் பண்ணி கொடுக்கணும். ஆல்ரெடி பேங்க்கில் இருக்க சைனம் அதுவும் மேட்சாக தான் செக் பண்ணி பார்ப்பாங்க. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்ததாக இதை லிங்க் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னு சொல்லிவிட்டு ரோல் ஆஃப் பேங்க் என்னென்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருங்க. சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அதில் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. என்பிசிஐடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கஸ்டமருக்கு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருந்தால் அதை எப்படி ஃபைல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் கிரிவன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க என்னென்ன பண்ணுன்னு சொல்லிட்டு. இதில் வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க npci.tpti@npci.org.in மெயில் ஐடிக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் காப்பி அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து சரியாக உங்களோட ஆதார் கார்டு கூட பேங்க் அக்கௌண்ட் மேப் ஆகலைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அடுத்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட் பேஜில் எல்லாமே வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. முதல் 2 பேஜ், 3வது பேஜில் தான் இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி தான் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் லிங்கிங் ஆர் சீடிங் ஆதார் நம்பர் அண்ட் ரிசீவிங் டிபிடி பெனிஃபிட்ஸ் இன்டு பேங்க் அக்கௌண்ட் என்பிசிஐ மேப்பிங் சொல்லியிருக்கும். டேட் மென்ஷன் பண்ணிவிட்டு பிரான்ச் நேம் பேங்க் நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்க மாதிரி உங்களோட நேம்ஸ் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக வந்து அதற்கே ஐ எம் மெயின்டைனிங் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சொல்லிவிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு அதற்கான சிக்னேச்சர் நீங்கள் என்டர் பண்ணணும். அடுத்ததாக வந்து ஆப்ஷன் ஃபார் ரிசீவிங் டிபிடி பெனிஃபிட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஐ வாஸ் சீட் மை அக்கௌண்ட் நம்பர் சொல்லி உங்களோட அக்கௌண்ட் நம்பர் மென்ஷன் பண்ணிவிட்டு வித் என்பிசிஐ மேப்பர் டு எனபிள் மீ டு ரிசீவ் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ளூடிங் எல்பிஜி சப்சிடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்பிசிஐ எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேயும் வந்து நீங்கள் மேப் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் ஏற்கனவே ஒரு பேங்க் அக்கௌண்ட் உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்கேன், அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் அமௌண்ட் வருது. அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் டிக் பண்ணிக்கணும். அந்த மாதிரி 4 ஆப்ஷன். உங்களுக்கு டிபிடி எதுவுமே தேவையில்லைன்னா 4வது ஆப்ஷன் டிக் பண்ணணும். அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ண பிறகு உங்களுடைய நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துட்டு உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி உங்களுடைய சிக்னேச்சர் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்மிட் பண்ணி வித்தின் 7 டேஸ்க்குள்ளே வந்து ஆதார் கார்டு கூட வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து மேப் ஆகிடும். இதுதான் ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.